ஒன்றுமே இல்லை, பழம் விற்கிறவோ உபச்சாரம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போயிட்டா. ஆனால் அடுத்த சரித்திரம் பிரம்மாவே எவ்வளவு தப்பு பண்ணுறார்னு சொல்ல வருகிறார். யமள அர்ஜுன சம்பாதம். யமள அர்ஜுனர்களை உத்தாரம் செய்தார். ஓர் நாள் அகாசுரவதம் முடிந்தது. கார்த்தால எல்லாருமா கிளம்பிவிட்டா. தினப்படி ஆய்ப்பாடி கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போவா. முன்னாடி 10,000 பிள்ளைகளும் போவார்கள். கடைசியா கண்ணன் ஒருத்தருடைய தோள் அப்படி கையை ஊனிட்டு பின்னாடி வரவார். சொருகையம் செண்டுகோலும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவந்தன் தோளவூன்னி ஆனிரை எனமீள குறித்த சங்கம் தன் சங்கத்தை ஊதிக்கொண்டு பின்னாடிலேந்து வருகிறார். ஹே ராம ஆகச்ச தாத்தாசு சானுஜ குலரந்தன ஏஹ்வாவயோஹோ பிரியம் தேகி ஸ்வகிருகான்யாத பாலகாக தூலி தூசரிதாங்கஸ்துவம் புத்திர மஜ்ஜனமாவஹ இத்தம் என்னும் விகர்ஷந்தः கேச்சித் வேணூனு வாதயந்தः கிராமந்தः ஸ்ருங்காணி கேச்சனம் கேச்சித் பிருங்கைः பிரகாயந்தः கூஜந்தः கூக்கிலைப் பரைः தடைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை இயக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்த வருகின்ற கூட்டங்கண்டு மழகலோ வருகின்ற தன்னு. ஒரு மழை அப்படியே மேகம் அடிச்சுன்னு போகிற மாதிரி போகிறார். இங்கேருந்து போகிற சமயத்தில் மலைப்பாம்பு வடிவத்தில் ஒரு அசுரன் இருந்தான். அகாசுரன்னு பேர். அந்த பாம்பு வாயை பிளந்துன்னு இருந்தது. முன்னாடி போன பிள்ளைகள்லாம் இது என்னவா இருக்கும், பொம்மையாக இருக்குமா, நெஜ அசுரனாக இருக்குமா, மலைப்பாம்பாக இருக்குமா, உள்ளதான் போய் பார்க்கலாமேன்னு அர்த்தம். தில்லியில் ஜந்தர் மந்தர்னு ஒன்று வச்சுருக்கா. பொருட்காட்சியெல்லாம் போனீங்கன்னா வயத்து வழியாக போனால் வாய் வழியாக வெளில வந்து விடலாம், வாய் வழியாக போனால் வால் வழியாக வெளியில் வந்து விடலாம். அதை போல் பொம்மை போல் இருக்குன்னுட்டு உள்ளே போகலாமான் போனால் வாயை மூடினுட்டா என்ன பண்ணுறது, எல்லாம் பின்னாடி வராருன்னா அவர் பார்த்துப்பார், நம்ம எது கஷ்டப்படணும், கண்ணன் தான் வராரு அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சுட்டா. யார் நுழைஞ்சு அவன் வாயை மூடலை, கண்ணன் வரணும்னா அவன் காத்துட்டுருக்கான். கடைசியாக கண்ணன் நுழைஞ்ச உடனே வாயை மூடினா புதுசாக ஒரே குகையாட்டம் என்னமோ இருட்டாக இருக்க, என்னவா இருக்கும் நினைச்சவர் பூரிச்சது உடம்பு. பூரித்த வேகத்தில் தலை பிளந்த அகாசுரன் பாம்பு மரணம் அடைஞ்சு போச்சு. நடந்த உடனே ஒரே பசி எல்லாருக்கும், பெரிய வேலை முடிஞ்சு போச்சே. ஆனால் அன்னைக்கு பசி வந்திருந்தவா கையில் எடுத்து பிப்ரத் வேணும் ஜடரபடையோஹோ சிருங்கவேத்ரே ச கக்ஷே வாமே பாணோ மசரண கபளவு தத்பலான் நெங்குளீஷு. இடுப்பில் புல்லாங்குழலை சொருகின்றிருக்கார். நல்ல தத்யோதனம் பிரசாதம் பிசிஞ்சு போகிறான். தயிர் சாதம், தயிர் பிரசாதம் பிசியறதுக்கு யசோதை தனி கலை வச்சுருந்தா. நம்ம ஆட்டம் கார்த்தாலேயே தயிர் குத்தியை பிசியவே மாட்டா. பாலால் நன்னா பிசிஞ்சிடணும். பால் சோறு பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிரை அதில் தெளித்து பாத்திரத்தை மூடிடணும். மூடிவிட்டா தானே அந்த தயிர் குத்திட்டு மத்தியானம் 1 மணிக்கு புது தயிராக இருக்குமா. ஏன்னா கார்த்தால நீங்கள் தயிரை குத்தி பிசிஞ்சிடனா மத்தியானத்துக்குள்ளே அது எப்படி இருக்கும், நம்ம ஆட்டம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், நன்னா இருக்காது. அதனால் அப்படி பிசிய மாட்டா. அவள் பால் சோறை பிசிஞ்சுட்டு அதில் தயிரை தெளிச்சு அனுப்பிச்சிருக்கா. ஒவ்வொரு விரல் எடுக்குக்கு ஒவ்வொரு ஊறுகாய் கொடுத்துருக்காள். பச்சை ஊறுகாய், மஞ்சள் ஊறுகாய், நீர ஊறுகாய், கருப்பு ஊறுகாய், இதெல்லாத்தையும் இப்படி வச்சு கையில் பிரசாதத்தை வச்சுட்டு 1000 பிள்ளைகள் சுற்றி உட்கார தான் நடுவில் உட்காந்து தங்கை பிரசாதத்தை அவனு கொடுக்குறார், அவங்கை பிரசாதத்தை தான் வாங்கிக்கிறார். ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆயிரக்கணக்கான பசுமாடு கன்றுகள் மேய்ஞ்சின்னு இருக்கு. ஆகாசத்திலேருந்து பார்த்த பிரம்மா தப்பா புரிஞ்சு விட்டார். இது என்ன இந்த சின்ன குழந்தைக்கு இத்தனை ஆணவம், இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுறேன், பொறாமப்பட்டு விட்டார். அன்பா பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு பொறாமப்பட்டவர் சட்டுன்னு கீழே இறங்கினார். எல்லா மாடுகன்றையும் கவர்ந்து கொண்டு சத்தியலோகத்தை நோக்கி போனார். சத்தத்தையே காணும். மாடு அம்மானு சத்தம் போட்டால் தான் கோவலர்களுக்கெல்லாம் ஓடும். அந்த சத்தம் நின்றுதுனாலே இவாளுக்கு எந்த வேலையுமே ஓடாது. நம்ம புகை வண்டி நிலையத்துக்கு இல்லை தண்டவாளத்துக்கு பக்கத்தில் வீடு இருக்குதுன்னு வச்சுங்க. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அந்த வண்டி போய் சத்தத்திலேயே பிறந்த நாள்லேருந்து பழகிருப்போம். சத்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் படுத்துக்கோனே இவர் பயந்து போயிடுவார், தூக்கமே வராது. ஏன்னா அது அங்கே போயிட்டே பழக்கம். பாதி நாள் ரயில் வண்டியில் போகிறவாளுக்கு வீட்டில் வந்தாலும் தலகாணியை வச்சுன்னு கட்டில் ஆட்டி விட்டுட்டே இருந்தால் தான் தூக்கமே வரும். அவளுக்கு வண்டியில் போயே பழகிருக்காளோ இல்லையோ. அதை போல் இவருக்கு இந்த மாடு கன்றுகள் சத்தம் போண்டே இருக்கணும். அது சத்தம் இல்லைன்னு உடனே என்ன நடந்தது தெரியல, போய் பார்த்துட்டு வரேன். நீங்களாம் எழுந்திருக்க வேண்டாம், இப்போ சாப்பிட்டுட்டே இருங்கோ பார்க்குறேன்னு போனால் ஒரு கண்ணுக்குட்டியை காணும், மாட்டை காணும். ஓ என்ன நடந்ததுன்னு திரும்பி வந்து பார்த்தா ஒரு கோவலனையும் காணும், கோபகுமாரர்களை காணும், மாடுகன்றுகளை காணும். ஓ பிரம்மா ஏதோ விளையாட்டு பண்ணுறார் போல் இருக்கு. அதே வேகத்தில் அவரை விட வேகமாக சத்தியலோகத்துக்கு கண்ணன் போனார். பிரம்மாவாட்டமே உருவம் எடுத்துன்னு உள்ளே போய் நாற்காலியில் தான் உட்காண்டார். இவர் மெதுவாக மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கீழேந்து மொத்த மாடுகன்றுகளையும் பிள்ளைகளையும் கூட்டின்னு வந்தார். வாசல்ல துவாரபாலகன் வாயிற்காப்போன் இருப்பான் இல்லையோ, அவன் பார்த்து உள்ள உண்மையான பிரம்மா இருக்கிறச்சே நீர் யார் போலி பிரம்மா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பிடிச்சி ஒரு உத விட்டான். விட்ட உடனே அவர் கீழே வந்து விழுந்தார். இங்கே கண்ணன் உட்கார்ந்தார். வந்த இடத்துல வந்து பிரம்மா காலில் விழுந்து பெரிய தப்பு பண்ணிட்டே, உக்ஷேபணம் கர்ப்பகதஸ்ய பாதையோ கிங்கல்பசே மாதுரதோக்ஷஜ ஆகசே, வயிற்றில் இருக்கிற கர்ப்பத்தை உதைச்சா தாயார் தப்பாக எடுத்துப்படா, அதை போல் உங்ககிட்ட நான் தப்பு பண்ணிட்டே என் இடத்துல தப்பை மன்னித்து விடுவாய். பிரம்மாவுக்கு புரியலே, நாகப்பழக்காரிக்கு புரிஞ்சு போச்சே. நான்முகனான பிரம்மா கண்ணனை தெரிஞ்சுக்காம இழந்து போயிட்டார்.
ஒண்ணுமே தெரியாத நாகல் பழக்காரி மோட்சத்துக்கே போயிட்டார். இது நடந்துட்டா இந்த கதையே. குழந்தைகள் எல்லாரும் அன்று மாலை வீட்டுக்கு வந்தனர். அகாசுரனை மலைப்பாம்பை காலை கண்ணன் கொன்றான்னு சொன்னார்கள். ஆனால் சொன்னவர்கள் 1 வருஷத்துக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்து சொன்னார்கள். சுக்காச்சாரியர் பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். இதுதான் நமக்கு சந்தேகம் வரும். என்னது அன்னைக்கு சாயங்காலம் போனவா ஏன் 1 வருஷம் கழிச்சு போயிருக்கா? எல்லா குழந்தைகளும் 1 வருஷம் கழிச்சு போயிட்டு, ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் கொன்றான்னு சொல்லலையா, அன்னைக்கு காலையில் கொன்றான் என்று தான் பதில் சொல்லியிருக்கா. என்ன காரணம்னால், முந்தா நாள் பார்த்தோமே, சத்தியலோகத்தினுடைய நேர கணக்கு வேற, நம்ம லோகத்தினுடைய நேர கணக்கு வேற. இது எல்லா குழந்தைகளையும் அழைச்சிட்டு பிரம்மா சத்தியலோகம் 7வது லோகத்துக்கு போயிருக்கார். 1 நிமிஷம்தான். அவர் அங்கே போயிட்டு திரும்பி வந்து தடால்னு கண்ணன் காலில் விழுந்திருக்கார். ஆனால் அதுக்குள்ளே இங்கே 1 வருஷம்னா ஓடிப்படும். அதனால தான் குழந்தைகள் 1 வருஷம் கழித்து வந்தனர். சரி, அப்போ 1 வருஷத்துக்கு அப்பா அம்மா தேட மாட்டாளோ? தினமும் குழந்தைகளை காணும்னுட்டு ரொம்ப சாமர்த்தியமாக எல்லா குழந்தைகள் உருவத்தையும் கண்ணனே எடுத்துட்டார். எல்லா மாடு கன்றுகளாகவும் தானே உருமாறிவிட்டார். எல்லா கையில் வச்சுருக்கிற கச சாட்டையாகவும் தானே உருமாறினார். எல்லா தத்யோதன பாத்திரமாகவும் தானே ஆயிட்டார். எல்லா ஊறுகாயாகவும் தானே ஆயிட்டார். எல்லா புல்லாங்குழலாகவும் தானே ஆனார். தினப்படி ரொம்ப அழகாக கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போகிறார், பிருந்தாவனத்துலேருந்து கோகுலத்திலேருந்து எல்லாம் இவரே. ஒரு மாடு இல்லை, ஒரு கன்று இல்லை, இவரே தினப்படி போயிட்டு வரார். ஒருத்தருக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு 6 மாதம் கழித்து பலராமன் மட்டும் கிட்டக்க வந்து, கண்ணா எப்பவும் உன்னை பார்த்தா தான் எனக்கு அன்பு பெருகும். ஒரு 6 மாதமாக என்னன்னு தெரியல, இந்த ஊரில் எதை பார்த்தாலும் அதே அன்பு எனக்கு பெருகிறதுன்னார். நீர் கொஞ்சம் வாயப்பொத்தின்னு சும்மா இருந்தீர்னா போர், வேற எல்லாம் என் குட்டை வெளிப்படுத்துறதுக்கு வேற யாருமே வேண்டாம் போல் இருக்கு, நான் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன், போருமா? இதுதான் நடந்ததுன்னா 1 வருஷம் கழிச்சு பிள்ளைகள் திரும்பினர். தங்கள் தங்கள் தாயாரிடத்திலே சரித்திரம் சொன்னார்கள். அது கதை. தினப்படியே கண்ணன் ஆயிரக்கணக்கான பசுக்களை, 7 லட்சம் பசுக்கள் இருந்துதான் நந்த கிராமத்தில் மட்டும், நந்தகோபாலனுடைய மாளிகையில் மட்டும் 7 லட்சம் பசுன்னா அப்போ என்ன மாடு இருந்திருக்கும். இப்பவும் சொல்கிறா, திவத்திலும் பஜினரமே புவத்தி செங்கனிவா எங்கள் ஆயர் தேவே வைகுந்தநாதனாய் நித்திய சூரிகளுக்கு தலைவனாக இருக்கிறது உனக்கு பிடிக்கிறதா, இல்லை மாடுகன்றுகளை மேய்க்க பிடிக்கிறதானா? மாடுகன்றுகள் தான் எனக்கு பிடிக்கும்னு வரான் கண்ணன். இப்படி ஒரு நாள் மேய்த்து கொண்டு போகும்போது காளிங்கன்னு ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பு ஒரு குளத்திலே யமுனை ஆற்றின் மடுவிலே ஒளிந்து கொண்டிருந்தான். அவனுடைய விஷப்புகையினால் மேலே பறவைகள்லாம் பறக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் பட்டு போச்சு. ஒரு நாள் பந்தாடிண்டே கண்ணன் பக்கத்தில் வந்தார். பலராமன் கூட இல்லை. சட்டுன்னு பந்து போய் குளத்தில் விழுந்துடுத்து. இந்த பந்த ஷாக்கா வச்சுட்டு இந்த காளியனை இங்கேருந்து ஓட்டிடணும் என்று தெரிந்து கொண்டு கண்ணன் உள்ளே குதிச்சுட்டார். குதித்த உடனே மலைப்பாம்பில் சிக்கினுட்டார். அப்படின்னு நினச்சின்னு குழந்தைகள்லாம் திரும்ப யசோதையின் இடத்துல ஓடினார். தாயே குழந்தைய காணோம், கண்ணன் உள்ளே குதிச்சிட்டார், என்னாகுமோ தெரியல. ஊரே அல்லோல கல்லோலப்பட்டு மொத்த பேரும் திரும்பி ஓடி வரா. அந்த சமயம் பார்த்து அவன் காளிங்கன் ஓங்கி சுத்தி கண்ணனுடைய உடம்பை இருக்க, இவர் எதுக்கு நம்மோட சண்டை போட வருகிறார், சரி ஆடி காட்டுவோம் என்னை சட்டென்று தாவி காளிங்கனுடைய தலைக்கு மேலே ஏறினார். 100 தலைகளோடு இருக்கிற பெரிய நாகப்பாம்பு. அதன் பேர்ல கண்ணன் நின்று கொண்டார். விடந்தானுடைய அரவம் வெறுவச் செருவில் முன்னாள் தன் தடந்தாரை நீர் போக்கு தடந்தாமரை நீர் பொய்கைபுக்கு மிக்க தாடாளன் என்னும் நீரார் செங்கையத்தை வெண்ணலக்க நென்னுலப்பி 1000 பண வெங்கோவியல் நாகத்தை என்னும் போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைக்கென்னை உய்த்திடுமின். கண்ணன் அதுக்கு மேலே தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறார். ஊர்த்வ தாண்டவம் ஆடினார், சாரிய நிறுத்தம் ஆடுவார், ஹல்லீசகம் ஆடுவார், கோஷ்டிய நிறுத்தம் ஆடுவார், கொடக்கூத்தாடுவார். பெரிய கூத்தாடி கண்ணன் விதவிதமான நாட்டியம் ஆடுவாராம். அதுக்கு மேலே நின்றுண்டு எல்லாரும் ஊர்க்காரா வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறச்சே, அதனுடைய தலையில் இடது காலம் முதல் தலையில் வைப்பறான், வலது காலம் 3ஆம் தலையில் வைப்பர், மறுபடியும் இடது காலம் 5ஆம் தலையில் வைப்பர், வலது காலம் 7ஆம் தலையில் வைப்பர். இப்படியே ஒத்தப்படை எண்ணிக்கையாக காலை வச்சுன்னு போகிறார். அந்த கோடிக்கு போயிட்டு இடது காலம் 2ஆவது தலையில் வைப்பர், வலது காலம் 4ஆம் தலையில் வைப்பர், இடது காலம் 6ஆம் தலையில் வைப்பர். இப்படியும் அப்படியுமா ஆட்டம் போட அவன் விழிபிதுங்கி போக அவனுடைய மனைவிமார்கள் வந்து, கண்ணனே பண்ணது குற்றம், நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் இவரை விட்டு விடுன்னு சொல்ல, இனிமே இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாரும் கிளம்பி கடலுக்கு சென்று விட வேண்டும், யாரும் மக்களை துன்புறுத்தக்கூடாதுன்னார். காளிய தமனம் ஓட்டினது முடிந்தது. அடுத்தது வேணுகீதம். இன்னைக்கு திருக்கோலம் சாத்தின்றிருக்காரோ இல்லை பெருமாள், வேணுகோபாலனாய் கோபாலன் வேணுகோபாலன் புல்லாங்குழலூதும் கண்ணன். பெரியாழ்வார் பாசுரம், நாவலம் பெரிய தீமினில் நங்கமீர் இதோர் அற்புதம் கேளீர். கேளுங்கோ,
ஜம்பூ தீபத்திலேயே உலகமகா அற்புதம் எது தெரியுமோ? கண்ணன் குழல் ஊதினது தான். தத் விரஜஸ்திரிய ஆஸ்ருத்திய வேணுகீதம் ஸ்மரோதயம் காஷ்சித் பரோக்ஷம் கிருஷ்ணஸ்ய ஸ்வசிகீபியோன்ப வர்ணயன் தத் வர்ணயித்துமாரப்தாக ஸ்மரந்திய கிருஷ்ணச்சேஷ்டிதம் பர்ஹாபீடம் நடவரவபுஹு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனககபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணூர் அதர சுதயா பூரயன் கோபவிருந்தை விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. பெரிய மரம் மேல் கிளையிலேருந்து கண்ணன் இறங்கி கீழ்கிளையில் உட்காந்துக்கிறார். கீழே யமுனை ஆற்றுல கால் அப்படியே அலைஞ்சுட்டே இருப்பான். நமக்கே கிராமத்து பக்கம்லாம் போதான் பகல் முழுக்க ஒரே வெயிலாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ சாயங்கால வேளையில அப்படியே ஜில்லுன்னு நதியில் காலை வச்சுருக்கலாமான்னு இருக்கோ இல்லையோ, அதை போல் இருந்துட்டு தான் இயற்கையான புஷ்பங்கள் குந்துமணி இந்த பூ அந்த பூ எல்லாம் காட்டுப்பூ அதாலேயே மாலையெல்லாம் பண்ணிட்டு அதை போட்டுண்டு கீழ்காதில் ஒரு பூவை சாத்திப்பறான், மேல் காதில் ஒரு பூ சாத்தின்னு இருக்கார், நடு காதில் ஒரு பூ. ஆழ்வாரே பாசுரத்திலே வலங்காதில் மேன் தோன்றி பூவணிந்து கோவலர் சிறுமியர் எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி நின்றனர். காதில் மேலே குத்தின்னு இருக்கார், நடுவில் குத்தின்னு இருக்கார், கீழே குத்தின்னு இருக்காருன்னு பாட்டு இருக்கு. அப்போ கண்ணன் காலத்தில் இது நம்ம கண்டுபிடிச்ச நாகரிகம் நினச்சிக்காதீங்க. இந்த கீழ்த்தோடு மட்டும்தான் போட்டுண்டா முன்னாடி நம்ம பாட்டிலாம் நம்ம தான் நடுக்காது குத்திக்க ஆரம்பிச்சோம், நம்ம தான் மேல் காதுன்னா கண்ணன் என்னைக்கோ குத்தினுட்டார். அவர் பண்ண நாகரிகத்தை பார்த்து தான் நாம் செய்யணுமே தவிர நாம எத்தையான பண்ண போனோம்னால் ஆபத்து தான் மிஞ்சும். அதுதான் சொல்றார். இதி வேணுரவம் ராஜன் சர்வபூத மனோகரம் ஸ்ருத்வா விரஜஸ்திரிய சர்வா வர்ணயந்தியோபிரேபிரே அக்ஷண்வதாம் பலமிதம் பலமிதம் நபரம் விதாமஹ சக்கிய பசூனு விவேசயதோர்வயஸ்யை. கண்ணன் புல்லாங்குழல் ஊத ஆரம்பித்த உடனே மெதுவாக யமுனையாறு தாமரைகளை எல்லாம் கொண்டு அவர் திருவடியில் சமர்ப்பிக்கிறார். ஓஹோன்னு கச்சேரி நடந்தால் பரிசு கொடுக்கணும் இல்லையோ, கண்ணன் பெரிய கச்சேரி பண்ண போகிறார், அதுக்கு தாமரை மலர்களை கொண்டு பரிசு கொடுக்கறதா. புல்லாங்குழல் எதில் பண்ணப்பட்டிருக்கு? மூங்கில். பக்கத்தில் இருக்கிற ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், பாக்கு மரம் எல்லாம் பொறாமையாக மூங்கில பார்க்குமா. இதுக்கு மட்டும் கண்ணனுடைய உதட்ட தொடரத்துக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லை, நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. ஆனால் மூங்கிலால் பண்ண புல்லாங்குழலைத்தானே அவர் வாயில் வச்சுருக்கார். அப்போ அவருடைய வாயச்சில் அதராமிருத்தம் ரசாமிருத்தம் அந்த மூங்கிலுக்கு தானே கிடைக்கிறது. ஏன் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு மற்றதெல்லாம் பார்க்கறது. பக்கத்தில் இருக்கிற மூங்கில் சொல்லித்து இதென்ன கிருஷ்ணாவதாரத்தில் மட்டுமா? ராமாவதாரத்திலையும் வில்லு பண்ணது மூங்கில்ல தானே. மூங்கிலுக்கு தான் வில்லா ராமன் கையை தொடறதுக்கு பாக்கியம், மூங்கிலுக்கு தான் புல்லாங்குழலா கண்ணனுடைய உதட்ட தொடறதுக்கு பாக்கியம். அது என்னமோ அந்த செடி பாக்கியம் பண்ணியிருக்கு. ராமாவதாரத்திலையும் அதைத்தான் பிடிச்சிருந்தார், கிருஷ்ணாவதாரத்திலையும் அதை தான் பிடிச்சிக்கிற. இன்றைக்கும் எந்த கோவில் புறப்பாடு பார்த்தீங்கன்னாலும் 2 வகை வாரம் உண்டு. கோவில் புறப்பாடு நடக்கிறதே வாகன புறப்பாடு, அதில் பெரிய மூங்கில் போடுவா. பெருமாள் எழுந்துருளை பண்ணுறதுக்கு மூங்கில்னா அது அப்படியே வளைஞ்சு கொடுக்கும் தெரியுமோ, அவ்வளவு பெரிய பாரத்தோட அந்த வேகத்தில் கருட சேவையோ குதிரை வாகனமோ போறச்சு அப்படி இறங்கி ஏறும். அந்த மூங்கில் அப்படியே தாங்கும். அப்போ அன்னைக்கும் கண்ணனோட ராமனோட சம்பந்தப்பட்டது மூங்கில், இன்னைக்கும் கோவில்கள் தோறும் வாகனத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது மூங்கில். அது பண்ண பாக்கியம். அவதாரம்னா இப்போ குதிரை வாகனம்ங்கிறா, யானை வாகனம்ங்கிறா, யாழி வாகனம்ங்கிறா, ஹனுமார் வாகனம்ங்கிறா. சாமி மனுஷ வாகனமே இல்லையே. இல்லை எந்த கோவில்லையான எங்கேயான புறப்பாடு வரைச்சே மனிதர் வாகனம் இப்படி நம்ம ஆட்ட ஆறானவத்தில் போட்டுக்கிறாளோ. பெருமாளுக்கு நம்பிக்கையே இல்லை. 4 வீதி சுற்றி கொண்டு விடுவனா தெரியல. குதிரையை நம்பலாம், கருடனை நம்பலாம், யாழியை நம்பலாம், ஹம்சத்தை நம்பலாம். மனுஷன் பேரில் ஏறி உட்காந்து ஒரு ஹனுமானை நம்பினார், அதுவும் வானரம். மற்றபடிக்கு நம்மளை நம்பினா மொத்தம் வந்து திரும்பி விடுற வரைக்கும் ஒழுங்காக இருக்கணுமே. அதுக்குள்ளே நடுவிலே சண்டை சச்சரவு, நீ எனக்கு கொடுத்தியா நான் எனக்கு கொடுத்தியான்னு கீழே வச்சுட்டு போயிட்டானா. அதனால தான் சரி நான் இந்த வாகனம்லாம் வேண்டவே வேண்டாம், நம்ம பேசாத குதிரை வாகனம் கருட வாகனத்தோடு இருப்போன்னு முடிச்சு பண்ணிட்டார் போடு. அப்போ கண்ணுடைய மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர 2 பாடும் துலுங்கா புடை பெயராய் எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. மாடு கண்ணுகள்லாம் வந்து நின்னது. பசுமாடு மேய்ஞ்சின்றே இருக்குது, வாயிலேந்து புல்லு வழிஞ்சின்றே இருக்கிறச்சே கண்ணன் பக்கத்தில் வந்து காலை பரப்பிண்டு காதை கூட அசைக்காம கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்கறது. அங்கே எழுதி சித்திரங்கள் போல் மான்கணங்களெல்லாம் மேஞ்சின்றிருந்தது வந்து சித்திரம் எழுதினா போலே நிற்கிறது. இப்படியாய் கண்ணனுடைய குழலூதர் சிறப்பை கண்டோம். இதே கண்ணன் கோவர்தன கிரிதாரியாய் மக்களெல்லாரையும் கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்ன ஆயரஞ்சு அஞ்சாமன் பெரிய மழை பொழியறது. எதனால்? கண்ணன் கோவர்தன கிரிதாரி துவாரகையில் சேவிச்சிருப்பில்லை. கோவர்தனோத்தரம் கோவர்தன கிரிதாரி கனஷ்யாம் கனஷ்யாம்ங்கிற மூல்யம் அந்த கிருஷ்ண சரித்திரத்தை சொல்ல போகிறார். ஓர் முறை ஆண்டுக்கு ஒரு தடவை அந்த ஊர் முழுக்க நிறைய பிரசாதம் பண்ணுவாளாம். 1008 படி அரிசி சோறு புளியோதரை தத்யோதனம் பொங்கல் மாஷா பூப்பம் குடா பூப்பம் அப்பம் அதிரசம் உப்புச்சீடை வெள்ளச்சீடை தேங்குழல் முத்துச்சரி முறுக்கு என்னென்ன உண்டோ பண்ணி அவரவர்கள் வீட்டு வாசலில் ஒரு வண்டியில் ஏற்றுவாளாம்.
16 சக்கரம் பொருத்திய நீண்ட வண்டி. அந்த வண்டியில் அவாவா அரைப்படி, காப்படி, ஒரு படி, 10 படி பண்ணதை ஏற்றி வைக்கணும். மொத்தத்தையும் ஒரு மைதானத்துக்கு கொண்டு போய் இந்திரனுக்கு படையல் வைப்பா. இது ஆண்டுதோறும் நடக்கிறது. அதுக்காக ஒரே ஊரே கோலாகலமாக இருந்தது. கண்ணன் எங்கேயோ வெளியில் போயிருந்தவர் வந்தார். என்ன ஏதோ ரொம்ப கோலாகலமாக இருக்குது, என்ன உற்சவம் என்று கேட்டார். இந்த மாதிரி வருஷந்தோறும் பண்ணுற படையல் இன்னைக்கு தான், எதுக்காக இந்திரனுக்கு கொடுக்குறீள், அவனுக்கெல்லாம் தர வேண்டாம், ஒரு நல்லது நமக்கு பண்ணுறதில்லைன்னார். என்ன கண்ணா நாஸ்திகவாதம் பண்ணுற, எப்படி தேவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா? அவர் என்ன பண்ணார், மழை வேணும்னா கோவர்தன மலை இருக்கவே தான் மழை, நமக்கு மரம் வேணும்னா கோவர்தன மலை தான் கொடுக்கறது, மாடு கன்றுகள் மேய்ச்சலுக்கு போகணும்னா கோவர்தனம் தான் கொடுக்கறது, குகை இருக்குது, சிங்கம்புலி இருக்குன்னா கோவர்தனத்தில் தான் இருக்குது. அது பெரிய மலை, அந்த மலைக்குத்தான் நம்ம படையல் கொடுக்கணும், இந்திரனு கொடுக்கூடாதுன்னார். கட்சி ரெண்டாக பிரிஞ்சு போச்சுப்போ, வயசானவா கட்சி ஒன்று, சின்னவர்கள் கட்சி ஒன்று. இது குரல் தாங்கலே, சின்னவா கட்சி ஓஹோன்னு கூக்குரல் போடுறது, வேற வழியே இல்லை. வயசானவா ஒத்துனுட்டா, ஏதோ ஆபத்து வரப்போகிறதுன்னு தெரியறது. வருஷந்தோறும் பண்ணுறதை கண்ணா நீ பிடிவாதமாக மாற்ற சொல்கிறேன், இது எங்கே கொண்டு விட போகிறதோ தெரியல, சரி பரவாயில்லன்னு ஒத்துண்டார்கள். மொத்த பேர் ஆட்டு குவிசோத்து பருப்பதன் தயிர்வாவியும் நெய்யளரும் அடங்க பொத்த துத்தி உண்ணவானவர் கோனு காயருடுப்படுத்தடிசில் உண்டதும் வண்ணமால் வரை எடுத்து மழகாத்ததும் என் ஆழ்வார் சொன்னபடி எல்லாத்தையும் ஏற்றிட்டா கொண்டு ஒரு இடத்துல வச்சாச்சு. இனிமே படையல் கொடுக்கணும், எல்லாம் நைவேத்தியம் பண்ணணும். கண்ணன் சொல்கிறார், திரை போட்டால் தானே நம்ம நைவேத்தியம் பண்ணணும். திரை போடுங்கன்னா வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு திரை போடலாம், மலைக்கு எப்படி சுவாமி திரை போடுறது, இவ்வளோ பெரிய மலையாக இருக்கே, அது போடலாமா? போடலாம். எல்லாரும் அவாவா கண்ணை மூடின்றுங்கன்னார். நீங்கள் கண்ணை மூடினுட்டா அவாவாளுக்கு திரை போடலாம் இல்லையோ, மலைக்கு திரை போட வேண்டாம், உங்கள் கண்ணுக்கு திரை, ரெப்பை எல்லாரும் மூடிண்டா. அகம் கோவர்தனோஸ்மி, நானே கோவர்தனம்னார். ஒரே ஒரு பருக்க சோறு மிச்சம் இல்லை, மொத்தத்தையும் ஒரே நிமிஷத்தில் சாப்பிட்டார். தானே எல்லாத்தையும் கண்ணை எல்லாரும் தரங்கோ. கண்ணை திறந்தா பார்த்தீங்களா, இது நாள் வரைக்கும் இந்திரன் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருக்கான உங்கள்கிட்ட, எவ்வளவு ஆசையாக கோவர்தனம் வாங்கிட்டு பாருங்கோ. இதுக்கு தான் நான் இது கொடுக்கணும்னு சொன்னேன். இனிமேல் கவலைப்படாதீங்க, எல்லா விதத்திலையும் கோவர்தனமலையே நம்மை ரட்சிக்கும். கணம் சாம்பர்த்தகம் நாம மேகானாம் சாந்தகாரிணாம் இந்திர பிராச்சோதயத்து கிருதா வாக்கியம் சாஹேஷ மான்யுத அஹோ ஸ்ரீமத் மாஹாத்மியம் கோபானாம் கானநௌகசாம் வாசாலம் பாலிஷம் ஸ்தப்தம் அக்ஞம் பண்டிதமானினம். அதுக்கு மேலேருந்து இந்திரன் பார்த்திருந்தவர், என் சோற்றையா பறித்து விட்டாய், கோவம் வந்துடுத்து. பெரிய மேகக்கூட்டத்தை கூப்பிட்டு, அண்ணா காடா கொட்டுங்கோ, வெள்ளக்காடா ஆகட்டும், கோகுலம் ஒத்துரும் இடம் கிடையாத தவிக்கட்டும். மேகங்கள்லாம் வந்தது, ஹோன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சது. பெரியவாள்லாம் சொல்லிட்டா, சொன்னேன் கேட்டிடோ, இந்த ஆபத்து தான் வரப்போறதுன்னுட்டு. இப்போ கண்ணன் பேச்சை கேட்கவே பெரிய ஆபத்து சூழ்ந்துடுத்துனா, குழந்தைகள்லாம் கண்ணா நீ தான் ரட்சிக்கணும், உலகத்துக்கே நாம் ரட்சகன்னு புரிய வைப்போம். தலைப்பெய்து குமுறி சலம்புதி மேகம் சலசல பொழிந்திடக் கண்டு மலைப்பெய்தும் குடையால் மறுத்தவன் புகழ்மை மதுரமால் புருடோத்தமன் வாழ்வென்னும் ஆனாயர் கூடி அமைந்த விழவை அமரர்தம் கோனார் கொழிய கோவர்த்தனத்தை செய்தான் மலை கோவர்த்தனத்துக்கென்னை உய்த்திடுமென்னும் மெய்நிற கீழ்புக மாபுரள சுன வாய்நிற நீர்பொழி ரீச்சொரிய என ஆனிரபாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்னமெடுத்தான் கல்லெடுத்து கண்மாறி காத்தான். ஓன்னு மழை கொட்டின்றிருக்கிறச்சு அழகான மலை குன்று. அந்த குன்று கோவர்தனம்ங்கிற மலை, துரோணாச்சலம்ங்கிற மலைக்கு அது பிள்ளை. அந்த மலையை அழகா தன்னுடைய சுண்டு விரலாலே தூக்கினான். அயம் சப்தஹாயனோ பாலா, 7 வயசு குழந்தைக்கு இவ்வளவு சக்தியா என்பதற்குள் தலகீழாக மலையை பிடித்தார். மலையையே குடையாக கவித்தார். கோலக்குறவு கோத்ததும் குன்னினால் குடை கவித்ததும். அந்த குடையை பிடித்துட்டு எல்லா குழந்தைகளையும், இனிமே கஷ்டப்பட வேண்டாம், மாடு ஆடு கோழி குதிரை யார் உண்டோ, மக்களோ மாக்களோ எல்லாரும் வாங்க, இங்கே உள்ளே வந்து நிற்கிறான்னால் அதைத்தான் குன்னமெடுத்த ஆனிரை காத்தவன் என்று 7 நாள் மழை பொழிஞ்சுது. 7 நாள் கண்ணன் குடையவே பிடிச்சிட்டு இருக்கார். கோவர்தன கிரிதாரியாக நின்றார். ஒரு அரை மணி கழிச்சு ஒரு பிள்ளை சொன்னான், இவர் யாரா இருக்கும், மலையை போய் ஒரு பிள்ளை தூக்கியிருக்காருனா இவர் கந்தர்வனோ யக்ஷனோ தேவனோ ராட்சசனோ யாரா இருக்கும், மனுஷ பிள்ளையா இருக்க முடியாது போல் இருக்கே. அதை பார்த்துட்டு கண்ணன் கோச்சுனுட்டு சொல்றார், அகம்போ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுக்குள்ள ஒரு உறவுக்காரனா பிறந்திருக்கேன், எதுக்கு என்ன தள்ளி தள்ளி வைக்கிறீள்? இப்போ நம்ம வீட்டுக்கு தினமும் நண்பன் வந்துட்டு இருப்பார், இன்னைக்கு என்னமோ கோவம் எனக்கு, அதனால் வந்த உடனே சுவாமி எப்போ எழுந்துருளினீர், உமக்குன்னு சிங்காசனம் போட்டிருக்கேன், இங்கே எழுந்துருள வேண்டும், தேவரீரை விழுந்து வேணா செவிக்கிட்ட, இதெல்லாம் சொன்னால் ஏதோ கோபம்னு அர்த்தம். அடே போடா வாடான்னு சொல்லியிருந்தவனை பார்த்து இன்னைக்கு உள்ள வரச்சேவே தேவரீர்னு சொன்னாலே ஆபத்து இருக்குது, அதனால் தள்ளி வைக்காதீங்க, நான் உங்களுக்குள்ள ஒருத்தன்னு சொல்ல அனைத்து பிள்ளைகளும் ஆனந்தமாக சேர்ந்தனர்.
கோவர்தன கிரிதாரியாக கண்ணன் இருந்தான். அரிஷ்டாசுரனை அழித்தார், பகாசுரனை முடித்தார், பிரலம்பாசுரன் அழிந்தே போனான். எல்லா பெண்களோடும் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா. சரத்காலம் வந்தது, பௌர்ணமி திதி அன்னைக்கு ராசமண்டலத்திலே ராசக்கிரீடை செய்தார். ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணன் பார்த்தா நடுவில் ஒரு கோபிகை, ரெண்டு கோபிகைன்னு பார்த்தா நடுவில் ஒரு கண்ணன், அடுத்து கண்ணன் கோபிகை கண்ணன் கோபிகைன்னு அப்படி வட்ட வடிவமான நின்று ஒத்தருக்கொத்தர் அவாவா அப்படி தோள் மேல கையை வச்சு ஆட ஆரம்பிக்கிறா. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா. ஆட்டம் ஆட ஆட கோபிகைகளுக்கு ஆனந்தம் தலைக்கு மீறி படுத்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆனந்தப்பட்டாள்னா உயிரே போனாலும் போடும். கண்ணன் அந்த இடத்திலேயே தன்னை மறைத்து கொண்டார். ஓ, கண்ணன் மறைஞ்சு போயிட்டாரேங்கிறதுக்காக கோபிகள்லாம் தேட ஆரம்பிக்கிறார். அழகான ஸ்லோகம், கோபி கீதமாய். ஜயதி தேதிகம் ஜன்மனாவிரஜ ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரகி தைததிருஷ்யதாம் திக்ஷு தாவகாஸ்தை திருதாஸ்தவாம் விசின்வதே சரதுதாசயே சாதுஜாத சத் சரசிஜோதத ஸ்ரீமுஷாதிருஷா சுரதநாதத்தே சுல்கதாசிகா வரத நிக்னதோ நேஹ கிம் வதா. கண்ணனே உன்னை காணோங்கிறதுனால உயிர் பிரிஞ்சிரும் போல் இருக்கு. உன்னுடைய அழகான முகத்தையும் சுருண்டிருக்கிற திருக்குடலையும் தரிசிக்காமல் ஒரு நிமிட நேரம் பிரிவது ஒரு ஊழிக்காலம் 1000 ஆண்டு பிரிவது போல இருக்கிறது. எப்போது திரும்ப வருவாய்? கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகின ஸ்ரீகரகிரகம். உன்னுடைய அழகான தாமரை கைகளை எப்போது தலையில வைப்பாய்? நாங்கள் உங்கள் திருவடிகளுக்கு குங்குமப்பூ சமர்ப்பித்து எப்போது அர்ச்சனை செய்வோம்? பிரணத தேகினாம் பாபகரிசனம் திருணச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்த்திதம் தேபதாம்புஜம் கிருணுகுச்சேஷ நக்ருந்தியச்சயம். உன் திருவடி எங்கள் மார்பாலே தாங்குவோமா? அந்த காளியன் பேரிலே ஆடின திருவடி, திருவிக்கிரமனையே ஒரு நாள் வளர்ந்து அத்தனையுமாக உலகத்தை அளந்த திருவடி, இது எப்போது கிடைக்கும்னு தெரியலேன்னு சுற்றி வரா. கடைசியில் கண்ணன் தோன்றுவதாகவே இல்லை. 2 காலடி சொடர் மட்டும் தடுறது. இப்படி ஒரு ரெட்டை காலடி, அப்படி ஒரு ரெட்டை காலடி. யாரோ ஒரு பெண்ணை மட்டும் அடைச்சின்னு போயிருக்கான் போல் இருக்கு கண்ணன். இவ கண்டுபிடிச்சிட்டா. அந்த சுவடோட போனால் கண்டுபிடிச்சுடலாம் அப்படின்னு காலேஜ் சுவடை துவர்ந்து போயின்னு இருக்கா. கொஞ்சம் தூரம் கழித்து 2 காலடியை காணோம். ஒரே ஒரு ரெட்டை மட்டும்தான் தெரியுது. ஆனால் அது அழுந்த பதிஞ்சிருந்தது. கண்டுபிடிச்சிட்டா ஒத்தி. ஓ, இவ்வளவு நேரம் பக்கத்தில் வந்திருக்கா அந்த பொண்ணு. கண்ணன் தான் தன்னை தூக்கின்னு வந்திருக்காருங்கிற ஆணவத்திலே கண்ணனோட வந்திருக்காவோ. தன்னைத்தானே கொண்டு வந்திருக்கார், மற்ற எல்லாரையும் விட்டுட்டான்னுட்டு தோள் மேலே தூக்கிட்டு போனுட்டாவோ. என்னால் நடக்க முடியல, கால் தள்ளாடுறது. கண்ணா நீ என்னை தோளில் தூக்கிக்கோன்னா அவர் ஒன்றும் கண்டுகொள்ளாமல் தோளில் தூக்கிண்டார். இன்னும் அடக்கவே ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காண்டிருந்தா கால் அழுந்தமாக பதியுமோ இல்லையோ. அதனால் பதிஞ்சு போயிருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பெண்ணு மட்டும் உட்காண்டிருக்கா, கண்ணனை காணும். அவள் ஹோன்னு அழுதுன்னு இருக்கா. இவ எல்லாரும் கண்ணனை காணமேன்னு அழுதுன்னு வரா, அவரும் காணமேன்னு அழுதுன்னு இருக்கா. ஏன் பெண்ணே தனிமேல அழுதுன்னு இருக்கேன்னு கேட்டா. நான் தான் என்னை மட்டும் கண்ணன் அழைச்சின்னு வந்தார், விளையாடுறாருன்னு தெரியாமல் ஆணவத்தோடு என்னை தூக்கிடுவான்னு சொன்னேன். தூக்கிண்டு வந்தார். வந்த உடனே இங்கே என்னால் நடக்கக்கூட முடியல, உன் தோல்லையும் உட்கார முடியல, இறக்கி விட்டுடுன்னு இறக்கி விட்டார். அதுவும் அந்த மரக்கலையில் இருக்கிற புஷ்பத்தை எடுத்து கொடு எனக்கு வேணும்னு பறித்து கொண்டு கொடுத்தார். என்னால் வச்சுக்க கூட முடியல, நீயே வச்சு கொடுன்னு. சரி பண்ணே, தலையை குனி நான் வச்சு விடுறேன்னார். தலையை குனிஞ்சேன், நிமிந்து பார்த்தேன், அவரை காணவே காணும். நீங்கள்லாம் தேவையில்லை, ஒருத்தரோட ஒருத்தர் கையை கட்டின்னு அழவான முடிஞ்சது. நான் தனியில் உட்காந்து அழுதுன்னு இருக்கேன் பாருங்க. உங்களுக்கான கூட சேர்ந்து அழறதுக்கு ஆள் இருந்தது, என்னை தனிமேலே விட்டுட்டு போயிட்டார்னா. கடைசியில் ஆனந்தம் குறைந்து கண்ணனை தேடி பிடிக்க கண்ணன் நடுவே தோன்றினார். ஆச்சரியமான ராசக்கிரீட நடந்ததுன்னு சரித்திரம். அத்தோடே கடைசியா கேசிங்கிற அசுரன் வந்தான். குதிர வடிவத்தோடே வந்தான். துரங்கம் வாய் பிளந்து உகந்தானது தொன்மையூர் பேரும் அரங்கமேன்னு பாசுரம். அவன் வந்த வேகத்துக்கு பார்த்துட்டு நாரதர் பயந்து போய் அநேகமாக இவன் கண்ணனை அழிச்சுடுவனோன்னார். அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள கண்ணனே முடிந்து கண்ணன் அந்த கேசி அழித்து விட்டான். இனிமே கம்சனிடத்திலேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தனா பூத்தனை முதல், கேசி கடைசி, இனிமே அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. கம்சன் யோசித்தான், அவரை இங்கே கூட்டின்னு வந்தால் தான் உண்டு. 10 வருஷம் அடுத்து முதல் 5 வருஷங்கள் கோகுலத்தில் இருந்தார். அடுத்த 5 ஆண்டுகள் நந்த கிராமத்தில் வாழ்ந்தார். எல்லாம் முடிந்தது. அக்ரூரர்னு ஒரு உறவுக்காரர், அவரை கூப்பிட்டு நீர் போய் நான் ஒரு பெரிய யாகம் ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லி நம்ம மருமகனை அழைச்சின்னு வார். நமக்கு இவர் தானே மருமகன், கூடன் பிறந்தாருடைய பிள்ளையோ இல்லையோ. அதனால் நான் ஒரு பெரிய வில்யாகம் ஏற்படுத்தியிருக்கேன், அதுக்கு குழந்தைய கூட்டின்னு வா. எதுக்கு கூட்டின்னு வரணும்னு சொல்கிறேன்னார். எல்லாம் தெரியும், அவருக்கும் தெரியும் அவன் கொல்ல போகிறான்னுட்டு. ஆனால் ஒன்று இவனால் அசைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அக்ரூரர் புறப்படுறார். தன்னுடைய அழகான தேரில் ஏறி அமர்ந்தார். குதிரைகளை தட்டி விட்டார். வாயுவேக மனோவேகமாக ஓடுறது. இன்றைக்கி நீங்கள் இங்கே போனீங்கன்னா, இங்கேயே அங்கே போனால் முதல்ல கோகுலம் வரும். நயா கோகுல் புராணா கோகுல்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நந்த கிராமம் வரும். அந்த கோகுலத்தில் ரமண ரேட்டிங்கிற இடம் இருக்குது. இப்போ ஏற்கனவே நந்த கிராமம் சொன்னேன், கலகலகலான்னு சிரிச்சுட்டே போனோம். அங்கே தொட்டில் வச்சுருக்கா, நம்மளே இழுக்க விடுவா, நம்மளே கண்ணனுக்கு தொட்டில் ஆடலாம்.
அதே போல் ரமன் ரேட்டி கீழெல்லாம் ஒரே மணலாக இருக்கும். அந்த இடத்துல தான் கண்ணன் புரண்டு விளையாடு வரோம். நம்மளையும் கீழே கீழே புரள சொல்லுவா. இங்கெங்கே புரண்டு ஊரில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒட்டின்னு நம்ம ஊருக்கு எடுத்துன்னு வந்துடணும். அங்கே இருக்கிற மண்ணை விட்டுட்டு வரணுமோ இல்லையோ? கோகுலத்து மண் சும்மாவா? அது எல்லாத்தையும் நம்ம உருண்டு புரண்டோம்னா ஒட்டின்னு வரலாம். ஆனால் நமக்கு இருக்கிற வெட்கம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவோம். உருளவும் மாட்டோம், புரளவும் மாட்டோம். அதெல்லாம் எப்படி சுவாமி பண்ண முடியும்? ரொம்ப வெக்கமாக இருக்குது. அவள்லாம் எப்படியோ உருண்டு புரள்றா. எங்களுக்கு அது கண்ணனே உருண்டு புரள்றார். இதில் நமக்கு உங்களுக்கு என்ன வெட்கம் வச்சிருக்கு? இப்போ இக்கரையிலேருந்து அக்கறையிலே கோகுலத்தில் கண்ணன் இருக்க அக்குரூர் இங்கிருந்து போனார். போகிறச்சே நினச்சிட்டு இருக்கா, நித்தியம் கம்சன் முகத்தில் முழிச்சிருக்கோம், இன்னைக்காவது கண்ணன் முகத்தில் முழிப்போம். எந்த நல்ல பாக்கியமோ இன்னைக்கு நமக்கு. அத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா. போனார், கண்ணனை கண்டார், இருவரும் ராத்திரி முழுக்க உரையாடினர். கண்ணனே உன் மாமன் உன்னை கூப்பிடுகிறான், சரி வருகிறேன். கண்ணனும் பலராமனும் ஏற்றுக்கொண்டனர். ஓர் உயிராக இருந்த கண்ணனை கோகுலத்திலிருந்து பிரித்து கூட்டி போகிறார். இன்னைக்கு இருக்கு அக்குரூர காட்டுன்னு இடம் வச்சிருக்கா. கோகுலத்திலேருந்து அவர் கிளம்பின இடம் இது. நந்த கிராமத்திலேருந்து போனது, மதுராவில் எங்கே போய் ஏறினார், யமுனை எங்கே தாண்டினார், எல்லாம் நேராக போனீங்கன்னா நீங்கள் நன்னா சேவிச்சுக்கலாம். அவர் கிளம்பி போகிறச்சே எல்லா பெண்களுக்கும் ஒரே வருத்தம். கடைசியில் இந்த பிள்ளைக்கு யார் அக்ரூரன்னு பேர் வச்சாலோ, இவ அப்பா அம்மா இவருக்கு குரூரன்னு பேர் வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு யார் அக்ரூரன், அக்ரூரன்னா கொடுமை இல்லாதவர்னு அர்த்தம். இவரா ஒரே கொடுமைக்காரர். கண்ணன் நம்மகிட்டேருந்து பிரிச்சே இவர் தான் கூட்டின்னு போறார். இனிமே கண்ணன் திரும்பியே வரமாட்டார். அப்போ ஒரு பெண்ணு சொல்றா, இது நாள் வரைக்கும் கிராமத்தில் இருந்துட்டார் கண்ணன், அவர் பாட்டுக்கு இருந்தார். இப்போ நகரத்துக்கு போயிட்டா நகரத்து பெண்கள் பேச்சில் மயங்காத ஆண்கள் இருக்க மாட்டான் அவள். இன்னூத்தி சொல்றா, அப்படின்னா கிராமத்து பெண்கள் பேச்சுக்கு வரமாட்டாரா? வரவே மாட்டார். இப்போ பார், அங்கே போய் பேச போகிறாளா? இனிமே அந்த ஒரு அவள் சொன்னது நடந்து போச்சு. அதுக்கப்புறம் கண்ணன் கோகுலத்துக்கு திரும்ப வரவே இல்லை, கோபிகளை பார்க்கவே இல்லை. உத்தவரை மட்டும்தான் ஒரு தடவை அனுப்பிச்சு வச்சார். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வந்துட்டா. வர்ற வழியில் அக்ரூரர் கரையில் நிறுத்தி வச்சுட்டு தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக போனார். உள்ளே இறங்கினார். அந்த சமயம் அவருக்கு ஒரு இருமாப்பு வந்தது. நாமா கொண்டு கண்ணன் அழைச்சின்னு வருவோம், நம்ம தேரில் தான் கண்ணன் வருகிறார். நினைச்சவர் உள்ள குளிக்க வச்ச கண்ணன் இவருக்கு பாடம் போகட்டோன்னுட்டு அப்படியே தேரில் உட்காண்டிருந்தா போல யமுனை ஆற்றுக்குள்ளே காட்சி கொடுத்தார். நம்ம தானே வெளியில் உட்காந்து வச்சுட்டு வந்தோம், இவர் எங்கே இப்போ யமுனைக்குள்ளே இருக்கார்? என்ன நிமிந்து மேலே பார்த்தார், அப்படியே தேரில் உட்காண்டிருந்தார். தேரில் உட்காண்டிருக்காரே, உள்ளே இருக்காரா இல்லையா? உள்ளே குனிஞ்சு பார்த்தார், அப்படியே உள்ளே இருந்தார். ஓ, நம்ம தான் இவனை சரியா புரிஞ்சுக்கல, நாம அவனை அணைச்சு கூட்டின்னு வந்துட்டுறதான் நினைச்சுடுறோம். உலகம் முழுக்க தன் திருமேலில் அணைச்சிருக்கிறவர் அவருங்கிற உண்மை இப்பதான் புரிஞ்சுட்டேன். என்ன ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு கண்ணனை உள்ள கொண்டு வந்தார். நீ திரும்பி போ. மதுரா பிறந்த ஊருக்கு 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். பிறந்தன்னைக்கு கிளம்பி போன ஊர். யாருக்கா இருந்தாலும் இந்த பிறந்த ஊர்னா ஒரு மண் பற்று இருக்குமே. 10-20 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடனாலும் நம்ம பால்யத்தில் யாரெல்லாம் ஸ்னேகம் இருந்தது, யாரோடெல்லாம் கிட்டுப்புள்ளு விளையாடி இருக்கோம், யாரோடெல்லாம் பந்து விளையாடி இருக்கோம், எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்கோம், எங்கெங்கெல்லாம் திருடி இருக்கோம், எல்லாம் ஞாபகம் வருமோ இல்லையோ? எல்லாம் கண்ணன் இருக்கவே இல்லையே. அன்னைக்கு பிறந்தார், பிறந்த அன்னைக்கு ராத்திரியே போயிட்டார். திரும்ப வந்தவர் பலராமன்ட்ட சொல்கிறார், அண்ணா இது வரைக்கும் கிராமத்தில் இருந்துட்டோம், அலங்காரமே நம்ம பண்ணிட்டு தெரியாது, இப்போ நகரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ கிராமத்தில் இருக்கிறவா ஏதானு மேலே ஒரு தோளில் துண்டை போட்டுண்டே எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவா. ஆனால் நகரத்திலே 4வது மாடியில் ஒருத்தர் இருந்தால் குப்பை கொட்டை கீழே போனால் கூட அலங்காரம் வேண்டு போய் தான் கூட்டிகிட்டு வருவா. கொட்டை போகிறது குப்பை, ஆனால் அதுக்கே நகரம் சுவாமி அந்த மாதிரிலாம் போயிட முடியாது. செருப்பு போட்டுக்கணும், எல்லாம் போட்டுக்கணும், கால் சராய் போட்டுக்கணும், போட்டுட்டு போய் அதுக்கு முகத்துக்கு பூசிக்கிறதெல்லாம் பூசிக்கணும், எல்லாம் பண்ணிட்டா தான் குப்பையே கொட்டலாமா. அது நகரம், இது கிராம வாழ்க்கை. அதனால் நாம் இப்போ வஸ்திராலங்காரம் பண்ணிக்கணும், சந்தனாலங்காரம் பண்ணிக்கணும், புஷ்பாலங்காரம் பண்ணிக்கணும். 3 பேரை தேர்ந்தெடுத்தார். குப்ஜாங்கிற கூனி திருவக்கரா அவரிடத்துல சந்தனத்தை வாங்கி பூசிக்கொண்டார். அவ சொன்னா, உங்ககிட்ட சந்தனமாக கொடுக்க என்னையே சமர்ப்பிக்கிறேன், பூஜும் சாந்தி என் நெஞ்சமே, உன் திருமேனிக்கு தகுந்த சந்தனம் எங்கிட்ட இல்லை, நம்மையே சமர்ப்பிப்போம்னு கொடுத்தாள். அடுத்து ஒரு ரஜகன் வண்ணான் போயிட்டு இருந்தான். வண்ணான்ட்ட துணி கேட்டால் அவன் தரமாட்டேன்னா தன் கையால் ஒரு தட்டு தட்டினார், பிராணனை படுத்தவன். அடுத்து ஒரு குறுந்தெரு சந்துக்குள்ள ஒரு மாலாக்காரன் பூத்தொடுத்து விற்கிறவன் இருந்தான், பரமபக்தன். அவனிடத்துல போய் கதவை தட்டினார். சாயங்காலம் மணி 7க்கு மேலே ஆயிடுது. பிரசாத பரமௌநாதௌ மமகேக முகாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மல்யோபஜீவனா. நீ வந்ததே பாக்கியம்னு மிச்சமிருந்த பூவை சமர்ப்பிச்சார். ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார். நன்னா அலங்காரத்தை பண்ணிட்டு மறுநாள் கம்சனை சந்திக்க போவோம், தனுர்யாகத்துக்கு செல்வோம் என்னார். கம்சனும் ஏற்பாடு பண்ணி பெரிய யானையை நிறுத்தி வச்சிருந்தான். அந்த யானைக்கு வேண்டிய லாகிரி வஸ்துக்களை கொடுத்து பெரிய யானை, குவலையாபீடம்னு பேர். அந்த யானை கண்டிப்பாக கண்ணனை கொன்றுடும். அதுங்கிட்ட தப்பிச்சிட்டாலும் முஷ்டிக சாணூரர்கள்னு மல்லர்கள் அவா கொன்னுடுவா. அவர்கள்ட்ட தப்பிச்சிட்டாலும் நான் உட்காந்துக்கிறேன், நானே இவனை அழிச்சுடுறேன். 3 இடத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான். கண்ணர் மல்லானாம் அசனி நிருணாம் நரவரஹ ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமாம் அசதாம் சிதிபுஜாம் சாஸ்தா
பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட அரங்கத்துக்குள் நுழைகிறார். முதல்ல ஆனையை பார்த்தவர், போ போ பஷ்டாம் பஷ்ட, எதுக்காக குறுக்க நிற்கிறே போ, விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறவெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானே சித்தவபணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று விழாவை அழித்தார். யானையே முறித்தார். அதனுடைய தந்தத்தை எடுத்து தன்னுடைய கையில் வச்சிருந்தார். யானை உடஞ்சி விழுந்துடுத்து, பாகனம் முடிந்தான். அடுத்து முட்டிக சாணூரர்கள், மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் ஆண்டாள் பாஷத். முட்டிகன் சாணூர் 2 பேரும் முட்டை வந்தா, தான் சண்டையே போடலை, முன்னாடி பின்னாடி நகர்ந்து அவளை மோத விட்டுண்டே 2 பேரையும் கொண்டுட்டாரான். எதுக்கு நம்ம சண்டை போட்டு உடம்பை வருத்திக்கணும்? இப்போ அவனே ஒத்தனுக்கு மோத விட்டுண்டா போட்டுக்கு போகிறான், முடிஞ்சுக்கு போகிறான். அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து கம்சனை தேடி போனார். வார்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடிரு துருட்டி ஊர்கள் தென்பாகன் உயிர் செகுத்தரங்கில் மல்லரை செத்து போர்கடா வரசர் புறக்கடா மாடமீமைசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வே. திருச்செங்குன்னூர்னு கேரளாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை சுற்றி 6 திவ்யதேசங்கள் இருக்கு, ஆழ்வாராலே பாடப்பட்டது. அங்கே தான் பெருமாள் தன் வைபவத்தை காட்டினாராம். ஆனையை முடித்தார், பாகனை முடித்தார், கம்சனையும் முடித்தார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து கம்சனும் முடிந்தான். அந்த கையோடு தன் பெற்றோரை தரிசிப்பதற்காக ஓடினார். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி சேவிச்சது தேவகியும் வசுதேவரையும். திரும்ப போனார். அவர்கள் திருவடிகளில் வணங்கினாள். அப்போ தேவகி கையை பிடிச்சுன்னு கேட்குறா, காணுமாறெனி உண்டெனில் அருளே, யசோதனிடத்தில் பால் குடிச்சியாமே, வெண்ணெய் திருடினியாமே, அவள் வச்சு கட்டி வச்சாலாமே உரலோடே, கோவர்தனோத்தரணம் பண்ணினியாமே, மாடுகன்றுகளை மேய்ச்சின்னு போனியாமே, அகாசுரணம் முடிச்சியாமே, உன்னையுமே நான் தரிசிக்கலையே, எல்லாம் நந்தன் பெற்றன. நந்தகோபாலுக்கும் யசோதைக்கும் கிடைச்சதே, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, மொத்தத்தையும் நான் திரும்பி பார்க்க முடியுமா என்று கேட்க, அவள் மனக்கண்ணில் பிறந்த நாள்லேருந்து 10 வருஷ கதையும் ஓட்டுவிட்டார். என்னென்னலாம் அங்கு நடந்ததோ மொத்தத்தையும் திரும்பி பார்த்தா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பராசர பட்டரிடத்தே அவருடைய சிஷ்யர் நஞ்சியருங்கிறவர் போய் கேட்குறார், அவள் கடைசி பிள்ளை பெற்று 10 வருஷம் ஆறுது, இப்போ போய் அவளுக்கு ஒரு ஆசை எப்படி வரும்? பால் குடிச்சியாமே, எங்கிட்ட பால் குடிக்க வேண்டாமான்னு அவள் கேட்குறா. இது சாத்தியமா? ஏன்னா குழந்தை பெற்றே 10 வருஷம் ஆகுது, அப்போ பால் சுரக்குமோ? மேலும் குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, இவ்வளோ பெரிய பால் குடிக்குமோன்னால் ஆச்சாரியன் ஒரு பார்த்து சொன்னார், அவளுக்கும் பால் சுரந்தது, குழந்தையும் பால் குடித்தது, இதில் உமக்கையும் கசக்கிறது. இப்போ அவளுக்கு ஆனந்தமாக இருக்குன்னா இது முதல்ல லௌகிக விஷயமே இல்லை, இவ்வுலகத்து குழந்தையே அல்ல, இது தெய்வ குழந்தை விஷயம்னு நீர் புரிஞ்சுக்கணும்ப்போ. அப்போ எல்லா சரித்திரத்தையும் திரும்ப தேவகிக்கு காட்டினான். அன்றோடே அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, கண்ணா நீ இன்னும் படிக்கவே போலியாமே, 10 வயசு ஆகிடுத்தே, உன்னை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையாண்ணா. அது நான் போல, கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும் போல. இல்லை எப்போ மதுரைக்கு வந்துட்டியோ நகரம்னாலே உடனே படிக்க அனுப்பணும். கிராமம் வேறே, நகரம்னா படிக்க போகணும். போறியோ அவந்திகா நகரத்துக்கு போய் சாந்தி பணியிடத்தே ஆயக்கலைகள் 64 64 நாள் சின்ன பள்ளிக்கூடம், 64 நாள் இந்த மாதிரி எல்லாரும் படித்தா சௌக்கியமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலாம் ஒன்றுமே படிக்க போல. அவர் 64 கலைகளை முடிச்சுட்டார். திரும்ப வந்து மதுராப்பட்டினத்தில் ராஜ்யத்தை அமைத்தனர். ரொம்ப நன்னா ஆண்டுண்டு வந்தா. ஆனால் ஆபத்து சூழ்ந்தது. கம்சனுடைய மனைவியர் 2, அவள் 2 பேருடைய அப்பா ஜராசந்தன். அவனிடத்துல போய் புகார் பண்ணிவிட்டா, இந்த கண்ணன் தான் எல்லாத்தையும் ஒழிச்சுடான்ட்டு. அவன் வரான் திரும்ப 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 படையெடுத்தான். 17 தடவை படையெடுத்தான். கண்ணன் அண்ணாட்ட சொல்கிறார், நம்மால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறா, இந்த வம்பே வேண்டாம், நம்ம இங்கே காலி பண்ணி போடுவோம்ட்டு. பலராமன் சொன்னார். இவர் என்ன சொன்னாலும் அவர் மாட்டேன்னுவர், அவர் எதை வேண்டானாலும் இவர் ஆமான்வர். அதெல்லாம் போகவே முடியாது கண்ணா. அந்த சமயத்தில் காளையவன் ஒருத்தர் வந்தார். அவனிடத்துல கொள்ளிக்காம கண்ணன் மேற்கு நோக்கி ஓடினார். கண்ணனே ஓடாதே, கோழையை போல போகாதே, நின்று சண்டை போடு என்று சொல்லிண்டே வந்தார். வந்தவர் டாக்கூர் துவாரகையை ஸ்தாபித்து கொண்டார், நின்றார். துவாரகை என்ன நாளைக்கு சொல்கிறேன். டாக்கூர் துவாரகையை முடிச்சுட்டு நேர கோமதி துவாரகைக்கு மேற்கு நோக்கி ஓடி, மேற்கு சமுத்திரத்தோட கோமதி நதி கலக்கும் இடம் ஓகான்னு இருக்குது குஜராத்தில். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆச்சரியமான க்ஷேத்திரம். அங்கு போய் மேற்கு சமுத்திரத்திடத்திலே கேட்டு 12 யோஜனை தூரத்துக்கு அரண்மனை கட்டினார். 120 மைல் அவ்வளவு பெரிய அரண்மனையை கட்டு அங்கு வாழ்ந்து கொண்டு வந்தார். வாழ்ந்த தருணத்தில் இதெல்லாம் குஜராத்தில் மேற்கே. கிழக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா விதர்ப தேசம், நாகப்பூர்னு மகாராஷ்டிரத்தில் இருக்கே, அது பக்கத்தில் குண்டினபுரம்ங்கிற ஊர் இருக்குது. பீஷ்மகன்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு பல பிள்ளைகள், ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு தான் ருக்மிணி தேவின்னு பேர். அவள் அப்படி கண்ணனை பற்றி எல்லாரும் சொல்ல சொல்ல கேட்டிருக்கா.
என்ன அழகு, என்ன உரம், என்ன குணம், என்ன படிப்பு, என்ன குணசாலி, பண்ணிண்டா கல்யாணம் அவரைத்தான் பண்ணிக்கணும் என்னும் மனசுக்குள் ஆசையை வளர்த்து கொண்டார். கிருஷ்ணஸ்ய சதிருஷீம்பானாம் சமுத்தோடும் மனோததே. கண்ணனுக்கேற்ற ருக்மிணி நான் தான், எனக்கேற்ற கண்ணன் அவன்தான். ஆனால் அவன் அண்ணன் மட்டும் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வைத்தான். கடைசியில் கல்யாணத்தன்னைக்கு 2 நாள் முன்னாடி 7 ஸ்லோகம் வச்சு கடிதாசி எழுதினான். காதல் கடிதம் முன்னாடி எழுதப்பட்டது. ருக்மிணி பிராட்டி எழுதி ஒரு பிராமணரை பிடிச்சு கொடுத்து அனுப்பிச்சா. அவர் போய் துவாரகையில் கண்ணனிடத்தில் படித்தார். உடனே அவரையும் உட்காத்து வச்சு ஒரே நாள் ராத்திரிக்குள்ள தேரோட்டி கொண்டு விதர்ப்பத்துக்கு வந்து ருக்மிணியை கவர்ந்து கொண்டு எதிர்த்து வந்த அனைவரையும் அடக்கி திரும்ப துவாரகைக்கு போய் ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணி கொண்டார். கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான். திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்த அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன். பேணுமூர் பேரும் அரங்கமேன்னு பாசுரம். ருக்மிணி பிராட்டியும் கண்ணன் எம்பெருமானும் இன்று ஆனந்தமாக கல்யாண திருக்கோலத்தில் எழுந்துருளி இருக்கட்டும். மரபுப்படிக்கு கடைசி நாள் கடைசியில் தான் ருக்மிணி கல்யாணம் சொல்லுவது வழக்கம். ஆனால் இன்னைக்கு சுருக்கமாக இன்னைக்கு பிரகரணம் ருக்மிணி கல்யாணத்தின் வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமேல் வளர்ந்த கண்ணனுடைய சரித்திரம் பார்க்கணும். வளர்ந்தவர் என்னென்ன செய்தார், எப்படி வைகுந்தத்தை அடைந்தார்ங்கிறது நாளைக்கு சரித்திரம்.